இன்றைக்கி இந்த குழந்தைக்கு வந்து பிறந்தநாள் ஏதோ ஸ்டைலாக வெட்டுங்கன்னு அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து சொன்னார். பக்கத்தில் தான் உட்காந்துக்காரு. ஸோ அவர் வீடியோவில் வந்து வரல. ஆனால் இவர் ஃபேஸ்புக் எப்படி மாற்ற போகிறோம் பாருங்கள். ஹேர் கட் ஏதோ ஸ்டைலாக பண்ணிவிடுங்க சொல்லிட்டாரு. பையனை வந்து ஒன்றும் ஸ்கூலில் சேர்க்கல. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டைலாக முதல்ல வந்து சிசரில் ஒரு கோடு மாரி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோடு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க முடியும் 1 பாயிண்ட் வச்சு க்ளீனாக எடுத்துடுறோம். இதையும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து சீப்பு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க முடியும் கொஞ்சம் லெவல் பண்ண போகிறோம். கொஞ்சம் சேப்பு தெரியும் ஆனால் பட் தெரியாத மாதிரி இருக்குது. அது மாதிரி ஃபினிஷிங் அந்த பக்கம் மிஷின் போட்டு ஃபினிஷிங் பண்ணோம். இந்த பக்கம் லைட்டாக சிசர்லேயே நம்ம ஃபினிஷிங் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு இதையும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் சைடில் 2 கோடு போட்டு பேக்கில் கொஞ்சம் மண்டை சேப் பெருசாக இருக்கலாம், முடி லைட்டாக விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப முடி பளபளன்னு வருது. அப்படியே தொட்டாவே அப்படியே பளபளன்னு உதிருது. இந்த முடியை நம்ம வெட்டி படி வைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த குழந்தைக்கு நெத்தி கொஞ்சம் பெருசாக இருக்காங்க, ரொம்ப முடி வெட்டினா நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் மீடியமாக வெட்டி அப்படி நெத்தி மறையிற மாதிரி செட் பண்ண போகிறோம். சரி, கட்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் சைடில் மட்டும் கொஞ்சம் ஷார்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சைடில் மட்டும் 0 பாயிண்ட் வச்சு அப்படியே கொஞ்சம் ஷார்ட் எடுக்க போகிறோம். இதையும் எடுத்து முடிச்சுட்டு இந்த கட்டிங் வந்து பிள்ளைங்க கட்டிங் மாதிரி வருதா இல்லை டீசெண்டாக இருக்கா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். அவங்க பேரண்ட்ஸ் ஸ்டைலாக கேட்டாங்க, ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வெட்டுறோம். நம்மள யாரும் கீழே கமெண்ட்டில் திட்டாது. கட்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ செட் பண்ணால் தான் அழகாகவே தெரியும். இப்போ நம்ம செட் பண்ண பிறகு ஹேர்ஸ்டைல் எப்படின்னு பாருங்கள். இப்போ செட் பண்ண பிறகு இந்த ஹேர்ஸ்டைல் எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கோ அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த கட்டிங் டீசெண்டாக இருக்கா இல்லை ஸ்டைலாக இருக்கா இல்லை பிள்ளைங்க மாதிரி இருக்கா நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு நீங்களும் வாங்க வந்து சொல்லுங்க சொன்னால் இல்லை வேண்டாம் என் கட்டிங் பிடிச்சிக்கன்னு கேட்டால் அவருக்கு பிடிச்சிங்க. எவ்வளோ பேர் தன்னுடைய குழந்தைக்கு பிறந்தநாள் டைம் ஏதோ ஸ்டைலாக ஹேர் கட் பண்ண ஆசைப்படுறீங்க பேரண்ட்ஸ், அவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.